படிச்சா இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். ஆக்டர் ரவி மோகன் மற்றும் நம் பொன்னியின் செல்வன் உச்ச உயரத்தில் வச்சு பார்த்த ஒரு கேரக்டரு ராஜராஜ சோழன். அந்தமாரி ஒரு ஆள் வந்து இப்பேற்பட்ட சூழ்நிலை அவருக்கு வருமானன்றதே ஒரு மிகப்பெரிய துயரமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டிவோர்ஸ் கேஸ்ன்றது ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. அவங்க குழந்தைங்கள அவர் 50 லட்சம் கட்டி படிக்க வச்சுருக்காரு. அவங்க குழந்தைங்கள அவர் பார்க்க கூட விட மாட்டாங்களாம். அவர் எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருந்த ஒரு ஃப்ரெண்டை சந்தேகப்பட்டு இவங்க மேலே ப்ளேம் வைக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, அவங்க சைடு அவங்க லைஃப் அது இருக்கட்டுங்க. என்னென்னா, ஒரு ஆம்பளைன்றவர் எல்லா நேரத்துலையும் அழக போகிறது இல்லை. ஒரு முக்கியமான நேரத்தில் வந்து அழுகுறாருன்னா அந்த வலியை தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ தான் அடக்கி வைக்க முடியும்? நான் பசங்களுக்கு எப்படியாவது நான் என்ன சொல்ல வரேன்றதை தெரிய வைக்கணுன்றதுக்காக நியூஸ் மீடியாவில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது அவரோட மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்காருன்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதே ஒரு பொண்ணு வந்து அழுதுருந்தால் இப்போ நேஷ்னல் லெவலில் நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்ப்ரெட் ஆகி அவங்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்ன்றது கிடச்சிருக்கும். இவர் ஒரு ஆம்பளை தானே, உழைக்கும் வர்க்கம் தானே, ஒரு கல் தானே, இவருக்கு என்ன வந்துட போகுது, இவருக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது? எந்த ஒரு ஆம்பளைங்க தன் கஷ்டத்தை வெளிக்காட்டுவான்? சும்மா அழுது வெளிக்காட்டுறதுக்குன்னா அப்படி அழுது காட்டிட்டா அவங்க ஊர் உலகம் தப்பாக பேசுமே. நீ எவ்வளோ ஆம்பளை அழுலாமான்ற மாதிரிலாம் சொல்லி காட்டிடுவாங்க. அதையும் மீறி ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு அழுது புலம்புறாருன்னா ஒரு கஷ்டம் என்னன்னு தெரியல. அவர் சீக்கிரம் நல்ல நியாயம் கிடைக்கணும். எது உண்மையான தீர்ப்போ அது நடக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.